சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியாக கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்கள் அப்பா சொத்து இல்லையே, போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில். என்ன கமெண்ட்டுங்க? இல்ல நிதி கேட்டாங்க கூட்டலன்னு சொல்லி கேட்டப்போ மக்கள் பணத்தை தான் கேட்கலாம், அவங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல என்ன சொல்றது? அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியாக கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, பாந்தனா கூறுக்கலாட்டி மிதிச்சு போடுவேன். மற்ற மாநிலங்களுக்குலாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க சார்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லைங்களா? அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு. அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரியவன் நான் கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன். சொல் தள்ளி உங்க அப்பா. ஆனா தப்பு 6,000 ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க கொடுக்குறாங்க. நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை. அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. மாமூலுக்கு வாங்கினா தானே வண்டி ஓடும். அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்கறது யாருக்கு? நிஜமாக வெள்ளத்தில் அமிட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷாக கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே. என் அப்பா சொத்து இல்லையே, உங்கள் அப்பா சொத்து இல்லையே, போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில். அதை வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜனல் மெட்ராலஜி சென்டர் சென்னையில் இருக்கு. இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த 4 தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி மெட்ரலாஜிக்கல் சென்டர் 12ஆம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்துருக்காங்க. வானிலை ஆராய்ச்சி மையம் 17ஆம் தேதி அறிவித்து அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர். இந்த ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க 5 நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய 5 நாளில் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை தவிர ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்குறாங்க. என்ன ஆக போகுது, எங்கே மழை கொட்ட போகுது, எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு சின்ன மெசேஜாக அதையும் கொடுத்துட்டே போகிறாங்க.
அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன பழைய மழை அளவுக்கு பல மடங்கு அதிகமாக மழை பொழிவு இருந்தது. இப்போ அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும், இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றதில்ல. இல்லைங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்போ சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்கிறேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நார்மலா பெய்கிற மழையோட இவ்வளவு அக்யூரேட்டா பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நாங்கள் நடவடிக்கை எடுத்துருப்போம்னு சொல்றாங்க. சரி, நார்மலா பெய்யறத விட ஜாஸ்தியா பெய்யும்ன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? இல்ல இவங்க சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போற நிதி ஒதுக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? அது என்னாச்சு? அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்க இருக்கு? அறிவாலயத்தில் இருக்கா, இல்ல ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் வீட்டில் இருக்கா? எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. திரு சரவணன், இந்த 10 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர் அது இந்த பட்ஜெட்ல தானே ஒதுக்கி மழையில வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சா? வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை நமக்கு சற்றே தாமதமாக கிடைத்தாலும் அதில் அளித்துள்ள அளவை விட அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. மேல இருந்து பிரெட் போறாங்க ஒரு பிளாட்டுக்கு, அது எல்லாம் பிஞ்சு போகுது, கீழே பிஞ்சு போச்சு. அது அப்படியே போடுவாங்க பிரெட். பிச்சைக்காரங்களா நாங்க நாய்ங்களா நாங்க அப்படி தூக்கி போட்டு போறானுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ இத குடுக்கறதுக்கே இவனுங்க குடுக்காதே இருக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்து நைட்டுக்கு போத்திக்கோ, டவுல வந்து தூங்கி வந்தோன்னு தொடிச்சுக்கோ, அரிசி வந்து கையில கஞ்சி குடிக்கும். பாட்டு ஒண்ணு பண்ணாங்க, போத்திக்கின்னு படுத்துக்கலாமா, படுத்துக்கின்னு போத்திக்கலாமா, குடுக்கறதுக்கு குடுக்காதே இருந்திருக்கலாம். மழை பொழிவு கடுமையான உடனேயே 10 அமைச்சர்கள் அங்கே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உள்ள வந்து பாட்டு போங்க, இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டு இருக்கணுமா இல்லையா? எப்போ போனாங்க அங்கே மந்திரிகள்? எப்போ போனாங்க? இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, இருந்தாலும் நான் கேட்குறேன். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து அங்கே யாராவது இருந்தாங்களா? நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா? ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன். 4000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு. மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 95%, 75%, 97%. வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு? 42% தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா? ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து சோறு திங்கிறியா இல்லை பிஎல் திங்கிற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? 4000 கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்க போட்டீங்க? இல்ல 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி மழைநீர் வடிகால வச்சிருக்காங்க. அவன் அவனுக்கு தான், அவன் முன்னாடி மஞ்சள் குளிக்கு தான் வச்சுக்கிறாங்க. நம்ம இருக்கணும்ல. யாரு 4000 கோடி தலையில போட்டு கொளுத்தி சொல்பா. இப்ப உயிர் போன பேரு 4000 கோடி என்னத்துக்குப்பா? இன்னத்துக்கு 4000 கோடி எதுக்கு உயிர் போன பேரு? 92% சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்க சொல்லன்னா நீங்க 92-42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்க எங்க கிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும்? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லியிருந்தா நாங்க ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுறீங்களா? தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் லென்த். அம்பத்தூர்ல 2015 வந்த வெள்ளத்துக்கு அப்புறம், அம்பத்தூர்னா தொழில் மையம், அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது. 2015 வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம்?
ஒண்ணும் இல்ல. முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க. ஏன் 4 மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. மத்திய அரசே எனக்கு NDRF கொடுத்து அனுப்பு, நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க NDRF. என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயபுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்.